இந்த நேரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு தான். தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தா விஜய் அவர்களுடைய கிரேஸ் இன்னும் ஏறி இருக்கும். இந்த படம் எப்போ வந்தாலும் கொண்டாடப்படும். அப்படி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு படத்தில். இப்போ இவருடைய அரசு செயல்படுறதுக்கும் அந்த படம் நீ கண்டு பார்க்கறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். ஸோ அவருடைய செயல்பாடு அங்கே படம் இது ரெண்டுமே ஒப்பிடும் போது ஒரு பயோபிக் எடுத்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்தால் தேர்தல் நோக்கி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இப்போ இடைத்தேர்தல் வர சமயத்தில் வரும்போது இன்னும் மிகப்பெரிய பலமாக இந்த படம் அமையும். ஜனநாயகம் படம் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய மக்கள் பார்த்துட்டாங்க. தியேட்டருக்கான ரிலீஸை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? பார்த்தவர்களே தியேட்டருக்கு வருவாங்க. நம்ம பார்த்தது இருக்கா படத்தில் எப்படி இருக்கு அவங்க ஒரு தடவை உள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் பார்த்ததா ஒரு தகவல். அந்த 1,25,00,000 பேருமே திரும்பி தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த படம் ஸோ வேற லெவலாக இருக்கும். சார் பல சர்ச்சைகளுக்கும் பல தடைகளையும் தாண்டி ஜனநாயகன் படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. சென்சாரும் அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோ காலதாமதமாக கொடுத்துருக்க வேணாம். சரியான நேரத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிருக்கும். மக்கள் மத்தியில் பெரிய ரீச் ஆகிருக்கும். பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல. எல்லாமே வந்து அதை என்ன சொல்ல நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம அதை இந்த நேரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு தான். தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தா விஜய் அவர்களுடைய கிரேஸ் இன்னும் ஏறி இருக்கும். இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவருடைய அரசு செயல்பட்டு இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எப்போ வந்தாலும் கொண்டாடப்படும். அப்படி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு படத்தில். ஓகே. இந்த நேரத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் பிலோ 18 உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் அவருக்கு பார்த்தா 5 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து பசங்க குழந்தைகள்லாம் உடைய ஃபேன்ஸாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். அந்த ஒரு குறைதானே தவிர மற்றபடி இந்த நேரத்துக்கு கிடைச்சாச்சு. இப்போ வரக்கூடிய 24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறதா ஒரு தகவல். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் விஜய் அவர்களுடைய படம் நீங்கள் டான்ஸு ஃபைட்டு சீன்ஸு அந்த ஒரு மேனரிசம்லாம் நீங்கள் படம் தியேட்டரில் பார்த்தா தான் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த லீக் ஆனதாகவே போய் தொலைட்டோம். பட் அந்த வெர்ஷன் வேறு. அதை நீங்கள் மொபைல்லையும் லேப்டாப்லையும் பார்த்தா என்ன தெரிய போகுது? கண்டிப்பாக இந்த தியேட்டரில் வந்தால் தான் இருக்கும். பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு ரசிகர்கள் மிகப்பெரிய அவரோட காத்துட்ருக்காங்க. இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். நான் கடைசி படம் அப்போ மிகப்பெரிய வெற்றி படமாக வசூல் ரீதியாக மிகப்பெரிய இருக்குங்கிறது இதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் குரலாக இருக்குது. இப்போது சார் இதற்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தளபதி விஜய் அப்படின்னு வந்துருக்கு. ஆனால் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி வருது. என்னதான் நம்ம இவ்வளோ பெரிய டைட்டில் கார்டு போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அவருடைய செயல்பாடையும் அந்த படத்தையும் அவங்க பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கலாமா சார்? இப்போவும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாங்கினா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறதுக்குமா நீங்கள் வந்திருக்கீங்கிற டைலாக்ல தான் நீங்கள் அந்த ப்ரோமோ நீ சாட்டை எடுத்து பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஆமாம். பட் இப்போ இவருடைய ஆட்சியில் எவ்வளோ செயல்பட்டு இருக்குங்கிற விஷயம் நீங்கள் தெரியும். அதுதான் மீண்டும் சொல்கிறதா இருந்தால் லஞ்சத்தை மீதியும் ஒழிச்சது, வேலைகளை வந்தது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு வந்தது. இதை தான் மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை எதிர்ப்பான்னு பார்த்தாங்க. கண்டிப்பாக அதுதான் முதலமைச்சரை உட்கார வச்சாங்க. இப்போ இவருடைய அரசு செயல்படுறதுக்கும் அந்த படம் நீ கண்டு பார்க்கறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அது இருக்கிறதுனால தான் இப்போ ரிலீஸ் பண்ணுற இந்த நோக்கமே வந்திருக்குது. இல்லைன்னா அன்னைக்கே பண்ணலை பரவாயில்ல ஒன்று ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி தியேட்டருக்கு வராமல் அப்படியே சைலண்டாக கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் வராது இருந்திருந்தா. பட் இப்போ பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறும். கதை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு கதை. அப்போ இந்த படம் இந்த நேரத்தில் வரும்போது அப்போ வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்தால் தேர்தல் நோக்கி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ இடைத்தேர்தல் வர சமயத்தில் வரும்போது இன்னும் மிகப்பெரிய பலமாக இந்த படம் அமையும். ஜனநாயகம். ஸோ அவருடைய செயல்பாடு அங்கே படம் இது ரெண்டுமே ஒப்பிடும் போது ரியல் ஒரு பயோபிக் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த படத்தின் மூலம் என்ன சொல்ல வந்தாரோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கருத்தை தான் அதில் நீங்கள் அந்த டைலாக் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதை தான் இப்போ நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஒரு பொசிஷனில் இவர் உட்காந்துருக்காரு. முந்தவர்கள் இல்லைங்கிற விஷயத்த அதில் சொன்னார். அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல மக்களை நோக்க வச்சுக்க நான் சிறப்பு பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ அதனால இந்த படம் வரும்போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையும். இருந்தாலும் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படம் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய மக்கள் பார்த்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறதா தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே தியேட்டருக்கான ரிலீஸை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அது வாய்ப்பு இல்லைங்க. அது நீங்கள் பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பழைய படம் நீங்கள் ஏதோ ஒன்று சும்மா டைம் பாஸுக்கு பார்ப்பீங்களா, அந்த மாதிரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஓகே, பார்த்தவர்களே தியேட்டருக்கு வருவாங்க. நம்ம பார்த்தது இருக்கா படத்துல, எப்படி இருக்கு, அவங்க ஒரு தடவை உள்ள வருவாங்க கண்டிப்பா. அப்போ கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் பார்த்ததா ஒரு தகவல். அந்த 1,25,00,000 பேருமே திரும்பி தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. இது பெரிய பிளஸ்ஸா அமைதா உங்களுக்கு? ஆமா. இப்போ என்ன பார்த்தா, நம்ம மொபைல்ல பார்த்துருக்கோம், இந்த சீன் இப்படி இருக்கு, இந்த ஃபைட்ல ஒன்றும் சரியா தெரியலையே, செட்டு சரியா தெரியலையே, அப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அப்போது அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு கேங் இப்போ போகுது. பார்த்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் திரும்பி உள்ளே வருவாங்க, திரும்பி வந்து பார்ப்பாங்க. அதனால் இது வந்து மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமையும். அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா ரசிகர்கள்லாம், எங்களுக்கு அன்னைக்கு தான் தீபாவளி பொங்கல், எங்களுக்கு தாறுமாறான வெற்றியை தருவோம். இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் எம்எல்ஏ மாதிரி இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அவருடைய சார்பாக எத்தனை பேர் நீங்கள் உள்ளே போய் படம் பார்ப்பீங்க, செய்வீங்க வருவீங்க. மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இந்த படத்துக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. படம் நல்ல படம், நீங்கள் பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே போவாங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னும் குழந்தைகளோட பார்த்தோன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கே தவிர மற்றபடி அந்த 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 பேர் பார்த்துட்டாங்க அதனால இந்த பாதிப்பூர்வமாக செய்யுமா அப்படிங்கிற கேள்விகள் இடமே இல்லை. ஸோ இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த படம் ஸோ வேற லெவலாக இருக்கும். நீங்கள் அவருடைய படமே இந்த டான்ஸு ஃபைட் நீங்கள் பார்க்குறது தியேட்டரில் பார்த்தா நல்லா இருக்குங்க. நீங்கள் அது இதில் இருக்கு. இப்போது இன்னொரு விஷயம் சார் என்னென்னா, அவர் முதல்வர் ஆகிட்டாரு, இப்பவும் கூட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். மக்கள் வந்து இதை நெகட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வருது. எப்படின்னா, அந்த படத்தில் வரக்கூடிய டயலாக் வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, முதல்வராக ஒருவரை பார்த்துருக்கோம், அவரு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படம் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வரதுனால இது கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி இருக்கு? படம் பார்க்கறதுக்கு முன்பாக பேசுறது தான் அது. அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த ப்ரொமோவில் பார்த்ததை வச்சு தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த டயத்துக்கு நீங்க ஆளுகின்ற கட்சியே அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான் வந்து சமைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அது மாதிரி இப்போ இருக்கிறவங்க நடந்தாங்கன்னா அது நெகட்டிவா மாறும். அப்படியா நடந்திருக்காங்களா இது வரைக்கும்? அப்போ இது வந்து அன்னைக்கு சொன்னாரு இப்பெல்லாம் நடந்துக்குங்கன்னு, இன்னைக்கு இவங்க ஆட்சியில அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி இவங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா போகும். அப்போ நீங்க அந்த டைத்துக்கும் அது செட் ஆகும், இந்த டைத்துக்கு செட் ஆகும். நீங்க அதை மாறி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெகட்டிவா மாறும். அது இல்லை. என்ன நீங்க கருத்தை சொல்லணும்னு நினைச்சு சொன்னீங்களோ அதை நீங்க முதலமைச்சரை மக்களை உட்காரச்சதுக்கு அப்புறம் நீங்க செயல்படுத்திட்டு. நீங்க படம் பார்க்காம நிறைய பேர் பேசுறாங்க, படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க